பரம்பிற்கான பொறி இது என்று நினைத்த பாரி காடுகளிலிருந்து வரும் சேர வீரர்களையும் குதிரைகளையும் ஒரே நேரத்தில் வீழ்த்த முடியும் என நினைத்தான். ஆனால் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வீரனின் உடலும் உள்ளமும் ஒத்துழைக்க வேண்டும். பரம்பினரோ மனதளவில் நொறுங்கியிருக்கும் இந்த நேரத்தில் தாக்குவது சரியல்ல என்று உணர்ந்த பாரி கூடலனை பின்னேறுமாறு கூறு. காடுகளில் மறைந்து வரும் சேர வீரர்களை கொன்றொழிக்க கருமலையின் இருபுறமும் முடியனையும் வாரியனையும் மரங்களில் பொறி அமைக்கச் சொல் என்று கூற காடைக்குடியினரின் குரல்கள் பறக்க துவங்கின. மாயன்மலையின் இடப்புறத்திற்கு சென்ற கூடலன் வீரர்களுடன் காடுகளில் மறைந்திருந்தான். காடுகளை தாண்டி சிறிய வெட்டவெளியும் அதனை தாண்டி செம்மலையின் அடிவாரமும் தெரிய அதையும் தாண்டி சேரப்படை முன்னேறுவது தெரிந்தது. இடப்புற காடுகளில் சிறிது தொலைவிற்கு பின்னர் பாதி பரம்பினர் மறைந்திருந்தனர். அவர்களுடன் நிலவன் இளங்கீரனுடன் மற்ற இளைஞர்கள் காத்திருந்தனர். கூடலன் கண்ணில் பட்டால் அவனுடன் தங்களை வைத்துக் கொள்வான் என்றெண்ணிய நிலவனும் இளங்கீரனும் இடப்புறத்திற்கு வந்திருந்தனர். குதிரைப்படை முன்னேறி வருவதை கண்டதும் கூடலன் மெலிதான சீழ்க்கையை வெளிப்படுத்த கூடலனுடன் இருந்த பரம்பினர் மரங்களை கடந்து வெட்டவெளிக்கு வந்தனர். சேர வீரர்களை நோக்கி முன்னேறிய போது செம்மலையின் வலப்புறத்திலிருந்து பின்னேறுமாறு காடைக்குடியினரின் ஒலி கேட்க பரம்பினர் திகைத்தனர். சேர வீரர்கள் பரம்பினரை நோக்கி முன்னேறினர். என்னவாயிற்று என்று ஒரு கணம் குழம்பினான் கூடலன். போரில் யோசிப்பதற்கு இடமும் இல்லை, உத்தரவை பரம்பினர் மீறுவதும் இல்லை. மறுகணம் பரம்பினரை பின்னேறுமாறு சீழ்க்கையொலியை எழுப்பினான். காடுகளுக்குள் பின்னேறிய பரம்பினர் கருமலையை நோக்கி ஓடத் துவங்கினர். பரம்பினர் பின்னேறுவதை கண்டதும் சேர வீரர்கள் அம்புகளை எய்தவாறு முன்னேற குதிரைப்படை முன்னேறியது. இடப்புற காடுகளில் இருந்த பரம்பினர் திகைத்திருக்க என்ன செய்வது என்றான் ஒருவன். கருமலைக்கு செல்வோம் என்றான் நிலவன் மனமின்றி. இளைஞர்கள் அனைவரும் திரும்புகையில் சடசடவென பின்னாலிருந்து சீறி வந்த ஏராளமான அம்புகள் பரம்பு வீரர்களின் மேல் பாய்ந்தன. திகைத்து போன பரம்பினர் பின்புறம் நோக்க ஏராளமான சேர வீரர்கள் மரங்களில் மறைந்தவாறு சுற்றி வளைத்திருந்தனர். மேலும் வீரர்கள் வலப்புறத்திலும் நெருங்குவது தெரிந்தது.